அந்த பிரச்சனை இப்பொழுதில்லை. ஆகவே அவருக்கு நாங்கள் வாக்களித்து அவரை பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியாக்கினோம். அதே போன்றுதான் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் கடந்த வெள்ள அனர்த்தத்தின் பொழுது அக்கரைப்பற்று பிரதேச சபை, மாநகர சபை, கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் எல்லோரும் மூதூர் எங்கெல்லாம் சென்று அதன் பிறகு மத்திய மாகாணத்திற்கும் போய் கம்பளைக்கெல்லாம் போய் எங்களால் முடியுமானவற்றை நாங்கள் செய்து காட்டினோம். அந்த காலங்களில் அவரும் சேர்ந்து எங்களோடு உழைத்து அவரோடு நாங்கள் இரண்டர கலந்து அந்த உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து அந்த பணிகளை முடித்தோம். ஒன்றாக உண்டிருப்போம், அவருடைய வீட்டுக்கு போயிருப்போம், போட்டோ எடுத்திருப்போம். அந்த வரிசையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொத்துவில் SSP மஜீத் அவர்களுடைய கத்தமுல் குர்ஆனுக்கு வந்த ரவுஃப் ஹக்கீம் தலைவர் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கும் ஒரு அழைப்பை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் பொத்துவிலே மாட்டிக்கொண்டேன். அவர் அக்கரைப்பற்றில். நான் சொன்னேன், என்னால் இன்றைக்கு வர முடியல, நான் பொத்துவிலே மாட்டிக்கொண்டேன், நீங்கள் இன்விடேஷனை கொடுங்கள். இது கால் பண்ணது அஸ்மத். அடுத்து அப்புறம் வேணுமென்னா நீங்க வீட்டை போய் ஒரு டீ குடிச்சுக்கு போங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் அடுத்த முறை வந்தால் வருவேன்னு சொன்னார். அவர் அடுத்த முறை வந்தார். அது ஒரு ஃப்ரெண்ட்லி விசிட். அவர் ஒரு கட்சி தலைவன். அவரை தலைவராக்கியவன் நான், புத்த தலைவராக்கியவன் சாய்ந்த மருதுவில் அதற்கு கூட நின்றவன் நான். எனவே எனக்கு மூத்த தலைவர் ஒருவன் வருகிறான். இலா சம்பந்தன் என்ற வீட்டை வந்தா என்ன செய்வேன், இல்லாட்டி ஒரு ஜனாதிபதி வந்தா என்ன செய்வேன். அது மாத்திரமல்ல, ஒரு மூத்த கேபினட் மினிஸ்டர் என்னை போன்று எனக்கு சமாந்தரமான சமனான மூத்த ஒரு கேபினட் மினிஸ்டர். இப்ப பௌசி அவர் எங்கட கட்சி இல்லை, அவர் எத்தனையோ கட்சியில் இருந்தார். அவர் என்ற வீட்டை வாரார், நான் எவ்வளவு இருப்பாட்டுவேன், எங்க வைப்பன். இப்படி இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அரசியல் வாக்களிக்கின்ற கொள்கை தொடர்பான விடயங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நிறைய பேர், அதுவும் எப்படி என்றால் எம்பி பதவிக்கு போற அந்த மாதிரி அப்படி யோசிக்கிறது சின்னத்தனம். எந்த சந்தர்ப்பங்களிலும் ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன், பதவி ஆசை இல்லை என்றால் எல்லாம் கண்டு முடிச்சிட்டோம். பதவி ஆசை இருந்தா முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிக்க மாட்டேனே. அதனால தேசிய எம்பி ஆகிறதுக்கு இந்த பிள்ளைகள் எவ்வளவு அது இல்லை. அப்படி ஒன்று வேண்டும் என்றால் அதற்கு எத்தனையோ மாற்று வழிகள் இருக்கிறது. அல்லது மாகாண சபை, நாம் நினைக்காதவற்றை சமூகம் விளங்கிக் கொள்ளும் என்பதை விடவும் எதிரிகள் அவங்களுக்கு கடுமையா விளங்கி அவங்க எழுதிடுவாங்க. அது தொடர்ச்சியாக சிலர் இருக்கிறார்கள். சிலர் எழுத்தாளர் திலகங்கள் எல்லா ஊர்களையும் இருக்காங்க. பெரிய எழுத்தாளர்கள் நெஞ்சில் ஒன்றுமே இல்லை, ஒரு சாமானம் கிடையாது, உண்டு காசு கழுதுற. அப்படி இல்லைண்டா அதாவுள்ளாக்குதுல எழுதுற, இது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கிறது. அப்ப அவங்க எழுதுறாங்க. எங்களுடைய பண்பாடு, நாங்கள் எப்பொழுது யார் வந்தாலும் நாங்கள் பேசிக்கொள்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. சம்டைம் நாம நினைப்போமே, ரவுஃப் ஹக்கீம் தலைவர் அவர்களும் நானும் பேசியிருந்தா என்னத்தை பேசியிருப்போம் என்று நீங்க யோசிச்சு விளங்குற அளவுக்கு இது கூட ஆரம்பிக்கிறீங்களா? என்ன பேசியிருப்பாங்க? ஏன்னா படங்களை போட்டு போட்டு என்ன பேசியிருப்பாருலாம் கேட்கானுங்களே. ஒவ்வொருவரும் அவருக்கு விரும்பினத்தை எழுதுவாங்க. ஆனா எனக்கு தெரியும் தானே நான் என்ன பேசுறேன். எந்த சந்தர்ப்பத்திலையும் பேசிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றுதான். உங்களுக்கு எனக்கெல்லாம் வயசு போயிட்டு நீதானே, நீங்க நாங்கெல்லாம் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய உயர் பதவிகள் எல்லாம் நாம் இருந்துட்டோம். அந்த ஆசை நமக்கு இருக்க முடியாது, அது உங்களுக்கும் தான். இருந்தாலும் நான் நீங்கள் தலைவர் அஷ்டமெல்லாம் சிந்தித்த அந்த பணிகளை முறையாக செய்வதற்கு வழிகள் இருந்தால் அதை பற்றி சிந்திப்போம்.
இன்றைக்கு தான் ராசிக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. இதனை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், என்னுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் தேசிய காங்கிரசினுடைய மிகவும் நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்கள். உங்களுடைய தலைவன் துரோகம் செய்வதற்கோ பதவிகளுக்கு பல்லளிப்பவனோ அல்லது உங்களை கைவிட்டு விட்டு வெறுமனே போகின்ற ஒருவனாக இருக்க மாட்டான். இது ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தில் நாங்கள் டிசிப்ளின், ஒழுக்கம், மனச்சாட்சி அவைகளை நாங்கள் வளர்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு சாட்சி இந்த சபைதான். 4 வருடம் 5 வருடம்